வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருசூல மயிலுகரி பாலமுருகா சரணம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய திருசூல மயிலுகரி பாலமுருகன் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கும் பிரார்த்திக்கிறேன். கார்த்திகை மாதத்தில் நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அப்போ அங்கே ஜோதி ஸ்வரூபமாக பகவான் காட்சி கொடுக்குறார். யார் பெரியவன் யார் சின்னவன் அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல அவன் ஜோதியாக நெருப்பு மலையாக நிற்கிறார். அது குளிர்ந்த இடம்தான் திருவண்ணாமலையாக நம்ம காட்சி இருக்குது. மலையே சிவனாக இருக்குது. அந்த மலை மேலே ஒவ்வொரு வருஷமும் அந்த வடிவில் சிவன் வர்றதை தத்ரூபமாக ஒவ்வொரு பிரத்யக்ஷ தரிசனமாக தந்துட்டுருக்கார். அதேமாரி 3ஆம் தேதி அன்னைக்கு குமார தீபம் நம்ம திருசூலம் மயிலுபரி மலை மேலேயும் கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபமும் ஏற்றுறோம். பக்தர்கள் எல்லாம் அன்றைக்கி முருகனை தரிசனம் பண்ணணும். குமார தீபம் அன்னைக்கு மறுநாளும் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா உலகளும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் என்னென்ன பாவங்கள் நமக்கே தெரியாமல் செஞ்சிருந்தாலும் அன்றைக்கி நீங்கிடுங்கிறது ஐதீகம். அந்த நெருப்பு அதோட தாத்பரியம் என்னென்னா, அது எப்போவும் மேல் நோக்கி தான் இருக்கும். தலைகீழே குவிச்சு வச்சாலும் வரும். அதேமாதிரி நெருப்பை தனியாக வராது. நெருப்பு பஞ்சபூதங்கள் ஒன்றை சார்ந்து கொண்டு தான் வரும் இல்லையா? நம்ம நெருப்பை தனியாக பார்த்துட முடியாது. இப்போ தண்ணியை பார்த்து கலசத்தில் சேவித்து கலச பூஜை செய்கிறோம். நிலத்தை மண்ணை விக்கிரமாக வச்சு செஞ்சிடறோம். ஆகாசத்தை அண்ணாந்த பார்த்து செஞ்சிடுறோம். இதெல்லாம் கண்ணுக்கு ஈஸியாக தெரிஞ்சது. காற்றையும் அதை வச்சு நம்ம பார்த்துறோம். நமக்குள்ளே இருக்கிற காற்று பிராணவாயு. அதுமாரி இந்த நெருப்பை தனியாக உருவாகாது. அது நெற்றிக்கண்லேருந்து உருவான முருகன் மாதிரி ஒன்றன் மூல் சாத்தி அது வருகிறது. எண்ணெய் வேணும், திரி வேணும், விளக்கு வேணும். அதை தூண்டுகோல் எரிவரத்துக்கு நெருப்பு மருது இப்போ வச்சு விளக்கு ஏற்றிடுறோம். ஒரு விளக்கா 1000 விளக்கு ஏற்றலாம். ஒரு விளக்கு மூலம் 1000 விளக்கு ஏற்றலாம். ஒரு மனுஷன் நல்லவன் ஆகிட்டால் அவன் 1000 மனுஷனை மாற்றிடுவான். அதான் உடம்புக்குள்ளே நெருப்பாக இருக்கணும் தர்ம சிந்தனை. அவன் வேலையில் நெருப்பு மாதிரி தான். வேலையில் நெருப்பு மாதிரி தீயாக வேலை செய்யணும். குமார வடிவாளர் படத்தில் நெருப்பு மாதிரி அந்தமாரி தர்மத்தை கடைபிடிக்கிற நெருப்பு மாதிரி இருக்கிறது. அவள் பத்தினி நெருப்பு மாதிரி இருப்பாள். கற்பில் எல்லாமே குணத்துக்கு நெருப்பதாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதோட குணம் அது உசந்த குணம். அதாவது பூரணத்துவம் பெற்றது. நெருப்பு பூரணத்துவம் பெற்றது. நமக்கு தூதுவனாக இருக்கக்கூடியது. அதுக்கு 7 சூரங்கள், 2 நாக்குகள், 2 பாதங்கள், அப்படின்ட்டு 4 பாதங்கள்ட்டு அந்த அக்னி பகவான் மனுஷனுக்கு எவ்வளோ உதவி செய்கிறார். உடம்புல அக்னி இல்லை, வெப்பம் இல்லைன்னா உடம்பு ஜில்லிட்டு போச்சுன்னா அவ்வளோதான். அந்த அக்னி பகவானை அந்த நெருப்பு ரூபமாக ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் வீடுகளில் விளக்கு வச்சுட்டா வீடு நல்லாயிருக்கும். நம்ம நாட்டுக்கு கோவிலில் விளக்கு வச்சுனா நாடே நல்லாயிருக்கும். வீடு இல்லைனா நாடு இல்லை, நாடு இல்லைனா வீடு இல்லை. இந்த நாட்டில் கொரோனான்னு ஒரு நோய் வந்தது பார்த்திங்களா? அந்தமாரி பல கிருமிகள்லாம் வராமல் இருக்கணும்னா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். விளக்கு நிறையா நெய் விட்டு ஏற்றும் போது அந்த நெய் வாசனைக்கு மகாலட்சுமி வந்துடுவோம். கலையாத செல்வம், குறையாத வயிறு, கபடு வாராத நற்பம், குன்றாத உலகையும் கன்றாத விளையும், கழுகுடி இல்லாத உலகம், சலியாத மனமும், அன்பு அகலாத விளையும், தவறாத சொந்தமும், தாழாத கீர்த்திக்கும், மாறாத வார்த்தையும், தொல்லைகளில்லாத வாழ்வும், துன்பமில்லாத வாழ்வும். இப்படி எல்லாம் 16 பேரையும் கொடுக்கக்கூடிய அந்த அக்னி வழிபாடு அன்றைக்கி சர்வாலய தீபம் ஏற்றி எல்லோரும் வீட்டில் நிறையா தீபம் ஏற்றுங்க. எல்லோரும் கோயிலுக்கு வாங்க, தீபம் ஏற்றுங்க. இந்த இடம்னா குக்குளியம் சொல்லிட்டு வீசுவாங்க. அது சிவனை ஒரு ஸ்தூபத்தில் வச்சு அது பனைமரம் நிறையா எரிய வச்சு சொக்கப்பனைவாங்க. அதுமாரி நெருப்பை இந்த வடலவர் சுவாமிகள் ஜோதி தரிசனம்பர்
ஐயப்பன் சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம், பகவத்கீதை தோன்றின நாள், இப்படி எல்லா விசேஷங்களும் பொருந்திய தீப திருநாள். போகலாம், திருவண்ணாமலைக்கு போகலாம், கிரிவலம் போகலாம். அது முடியாதவங்க இந்த இடத்துலையே சிவன் ரூபம் தானே முருகன், இந்த இடத்துலையே கிரிவலம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தீப ஏற்றி இந்த வழிபாடை ஏற்றுக்கணும். நான் சொல்லியிருக்கேன், நெருப்பு தனியாக உருவாகாது, அவங்களுடைய குணங்களால், எண்ணங்களால், பண்புகளினால் இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த நெருப்பு உருவாகும். அந்த அக்னி வந்து அத்தனை தீமைகளையும் சுட்டரிக்கும். முதல் பகவான் சூரிய பகவான் தான் வழிபட்டாங்க இல்லையா? சூரிய பகவான் ஒரு ஆதி மனுஷன் வந்து கல்லை உரசினா நெருப்பு உருவாச்சு, அதுலேருந்து தான் நாகரிகமே உருவாச்சுங்கிறான். அவன் சாப்பிட்ற உணவு பதார்த்தம்லாம் அப்போ நெருப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. அந்த நெருப்பு தீபமாக்குற போது பல நன்மைகள் தருது. அது இருள் விளக்கும், அறியாமல் இருக்கும். இப்போ உள்ளத்தில் இறைவன்கிற தீபம் வந்துட்டால் உள்ளத்தை அழுக்கெல்லாம் போயிடும், விஷாலமாகிடும், தெளிவாகிடும், புத்தி கூர்மையாகிடும். வீட்டில் ஏற்றும்போது அதுமாரி தான், அது ஆக்சிஜனை கொண்டு வருது. வீட்டில் விளக்கு ஏற்றும்போது ஆக்சிஜனை கொண்டு வருது. வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தியெல்லாம் போயிடுது, கெட்ட வாடை சக்தி எல்லாம் போயிடுது. நம்ம ஆகர்ஷண சக்தியை கொண்டு வரத்துக்கு தீப வழிபாடு, தீபாவளி ஏற்றுறோம். தீபாவளி அன்னைக்கு அதுமாரி கார்த்திகை தீபத்தில் எல்லாரும் பெற்று எல்லாருமே பெற்று வாழ்க வையங்க வாழ்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.